தேர்தலில் தனது ஆதரவாளர்களை களமிறக்க சசிகலா முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற முயற்சி எந்த வகையிலும் கைகூடவில்லை. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் என்ன செய்யலாம் என்று தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார் சசிகலா. அவர்களுடன் பேசும்பொழுது அவர்கள் சொல்வது இந்த தேர்தலை நாம் களம் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் அது எவ்வாறாக போட்டியிடலாம் என்பது தொடர்பாக 2-3 நாட்கள்ல ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சசிகலா தரப்பிலிருந்து வரப்போகிறது. தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் போட்டியிடுவதற்கான அனைத்து சூழல்களும் தற்போது இருப்பதாக அவர் தரப்பு ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சசிகலாவும் அதே ஒரு நிலையில்தான் தகவலை சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அவர் அந்த அறிவிப்பானது இன்னும் 2 நாட்கள்ல இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள், எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறாங்கன்றத சசிகலா அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வகையில், அதாவது அவங்க ஏற்கனவே அதிமுகவை உரிமை கோரி அவர் தொடர்ந்த வழக்குகள் உரிமை நீதிமன்றத்தில் இருப்பதால் இப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள், எந்த அடிப்படையில் அவர்கள் போட்டியிட போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.